ஒருவேளை இவங்க 2 பேரும் சொல்லி வச்சு பேசுறாங்களோ அப்படிங்கிற டவுட் இந்த ஷோ முடியறப்போ உங்க எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். அப்போ நான் உள்ள நான் வெளியே. ஒருத்தர் ஜனநாயகத்தை காப்பாத்துவோன்னு சொல்லிட்டு அதை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தணுமோ படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அடக்குமுறைக்கு நோய் என்றேன்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்சியில முழுக்க முழுக்க அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டு நாளா ட்ரெண்டிங் டாபிக்கா போய்கிட்டு இருக்கிறது என்ன? நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஓட்சோரி பிரச்சாரம் தான். ஏன்னா நேத்தே நம்ம பார்த்தோம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் பகுதியில ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பிரசன்டேஷனை தூக்கிட்டு வந்து நின்னாரு. 18 times in 18 months the CID of Karnataka has written to the election commission for this and they are not giving it. Why are they not giving it? நேத்து என்ன சொன்னாரு? இந்த பகுதியில கிட்டத்தட்ட 6018 ஓட்கள் வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில மைனாரிட்டி மக்களினுடைய டேட்டாவை மட்டும் தான் டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஐயோ, அந்த பகுதியில ஜெயிச்சிருக்கிறதே காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏ தானே. உடனே இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓட்ஸ் எல்லாம் ஒருவேளை டெலிட் செய்யப்பட்டிருந்தால் காங்கிரஸ் எம்எல்ஏ கூட ஜெயிக்காம போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே மாத்திட்டாரு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. இப்போ நீங்க ஆக்சுவலா என்ன சொல்ல வரீங்க? டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்ல டெலிட் பண்ணப்பட்டிருந்தால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ மக்களை நீங்க ஏமாத்த ட்ரை பண்றீங்களா? மிஸ் ஆயிடுச்சு. அங்க ஜெயிச்சது என்னமோ காங்கிரஸ் எம்எல்ஏ தான். ஆனா தோத்திருப்பாரு அப்படின்னா இவர் எதை குறிக்கிறாருன்னா, எங்க கட்சியை சார்ந்தவங்க தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க நீதியை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டை எடுத்திருக்கோன்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது எல்லாமே இப்போ வேஸ்டா தான் போய் முடியுது. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதுக்கு ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்காங்க. ஓட்டர்ஸ்னுடைய டேட்டா டெலிட் செய்யப்படுறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அதுவும் சாதாரணமா ஆன்லைன்ல ஏதோ ஒரு மெம்பர் போயிட்டு ஒரு போன் நம்பர் வச்சு டேட்டாஸ் டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த பிரசன்டேஷன்லாம் இவர் போட்டுக்கிட்டு இருந்தாரே, அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட இவ்வளவு டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஒருவேளை இதை ஒத்துக்க மறுத்துட்டாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போவீங்களான்னு. அதுக்கு அவருடைய பதில பாருங்களேன். आपने कहा सर कि आपके पास पुख्ता सबूत है, ब्लैक एंड व्हाइट सबूत है, तो क्या अगर ईसीआई अभी जवाब नहीं देती है तो कोर्ट का रुख करेंगे? ये ऑप्शन है आपके पास, जाएंगे? देखिए, मैंने कहा कि मेरा काम एज ऑपोजिशन लीडर नॉर्मल सिचुएशन में मेरा काम ऑपोजिशन का रोल है, सरकार पे प्रेशर डालने का रोल है. मेरा काम हिंदुस्तान के लोकतंत्र को बचाने का नहीं है. मैं वो काम कर रहा हूं, इस स्टेज पे मैं वो काम कर रहा हूं. என்ன சார் சொன்னீங்க? நான் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு வரல, நான் கவர்மெண்ட்டை பிரஷரைஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொன்னதும் நீங்க தானே. நாட்டினுடைய இளைஞர்கள், மாணவர்கள், ஜென்சிஸ் இவங்க எல்லாரும் அரசியலமைப்பை பாதுகாப்பாங்க, ஜனநாயகத்தை பாதுகாப்பாங்க, ஓட் திருட்ட நிறுத்துவாங்க, நான் இவங்களுக்கு துணை நிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ மாணவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாப்பாங்க, நீங்க பாதுகாக்க மாட்டீங்கன்னா அவங்க மேல ஏதாவது பழிய போட்டு நீங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்களா? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஹைலைட்டா ஒரு ஃபன்னியான விஷயம் சொன்னாரு பாருங்களேன். ये 10-15 साल से चल रहा है, ये सिस्टम है, ये स्ट्रक्चर है. हिंदुस्तान की जो डेमोक्रेसी है वो हाईजैक हो गई है. எப்படி டெமோக்ரஸிய ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அதுவும் கிட்டத்தட்ட 10-15 வருஷங்களுக்கு முன்னாடியேவா. ஐயா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆட்சியில இருந்தது உங்களுடைய கட்சி, அதாவது காங்கிரஸ் தான். அதையே மறந்துட்டு அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே ஜனநாயகத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எதை தான் குறிப்பிடுறீங்க? நீங்க ராக்கெட் ஏவறது எல்லாமே ஒரு குறிப்பிட்டவங்களை நோக்கி தான். ஆனா பாவம், அது எல்லாம் திரும்ப சுத்திக்கிட்டு உங்க கட்சியவே வந்து டேமேஜ் பண்ணுதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.
இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பீகார்ல ஓட் சோரி நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் வச்சப்பவும் ராகுல் காந்தி ரொம்பவும் பொதுவா எலெக்ஷன் கமிஷன் தான் தப்பு பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலதான் குற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி பொதுப்படையா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வாட்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரான திரு ஞானேஷ்குமார் அவர்களை டைரக்டாவே தாக்கி அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மேல ஒரு பழிய சுமத்துறாங்க அப்படிங்கிறப்போ கோர்ட்டுக்கு போய் ஆதாரங்களை சமர்ப்பிப்பீங்களான்னு கேட்டா அதுக்கு இப்ப வரைக்கும் பதிலே கிடையாது. பிரசன்டேஷனை வச்சு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவருக்கான பேப்பர்ஸ் எல்லாம் மியான்மர்ல இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரசன்டேஷனை யார் அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில் வெளியே வரும். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பிரசன்டேஷனை யார் வேணாலும் ரெடி பண்ணலாமே, ஆல்ரெடி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்ததை தான் நீங்க மனப்பாடம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேத்து ஓட்ஸ் டெலிட் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு டெலிட் பண்ண பட்டிருந்தாலும் சொல்றீங்க. அந்த வகையில எந்த ஒரு சாலிட் ப்ரூஃபும் இல்லாம நீங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறாங்களே, ஏய் திரும்பிரு. ஐயோ ராகுல் காந்தி அவர்கள் ஜென்சிஸ், மாணவர்கள், இளைஞர்கள்னு இவ்வளவு கூவுறாரே, இவருடைய மோட்டிவ் என்னவாதான் இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இவருடைய பேச்சை கேட்டு எல்லாருமே ஏதாவது ஒரு போராட்டங்கள்ல ஈடுபடணும் அப்படிங்கிறது தான். இவருக்கு ஏத்த மாதிரி இந்த சோகால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் இவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வி சப்போர்ட் ஓட் சோரி அப்படின்னு நிறைய வீடியோஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ரொம்ப போல்டா இவர் சொல்றாரு, 100% ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாரு, சீக்கிரமே இவர் நிரூபிப்பார் அப்படின்ற மாதிரி. என்னதான் ராகுல் காந்தி அவர்கள் ஜென்சிஸ், இளைஞர்கள்னு ஸ்டேஜ் போட்டு கூவுனாலும் ஆக்சுவல் ஜென்சிஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. மும்பையை எடுத்துக்கிட்டோம்னா மட்டும் இன்னைக்கு இந்தியாவில் ஐபோன் 17 சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வாங்குறதுல தான் மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு கமெண்ட் கொடுத்தாலும் எந்த ஒரு அறிவுரையா இருந்தாலும் உடனே எடுத்துக்கிட்டு இந்தியர்கள் செயல்படுறதுக்கு மோடி அவர்களா பேசுறாரு, இப்படி ஆதாரமே இல்லாம ராகுல் காந்தி பேசினா யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் போய்கிட்டு இருக்கு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. இது மட்டும் இல்ல, இன்னும் இந்த ஓட்சோரி பத்தியும் நான் ஆதாரங்களை வச்சிருக்கேன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது எல்லாமே ஃபேக் அப்படிங்கறத பத்தின எக்ஸ்போசிங் வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரதான் போகுது. ஸ்டே டியூன். எப்படி ராகுல் காந்தி அவர்கள் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி ஹைப் கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறாரோ அதே மாதிரி தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். அடக்கு முறைக்கு இங்க நோ என்ட்ரி தான், ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான், திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் சிரிப்பு வர விஷயமா இருக்கு. எப்படி ஆதிக்கத்துக்கும் அடக்குமுறைக்கும் நோ என்ட்ரியா? அப்போ ஐயா இதுக்கு என்ன அர்த்தங்க ஐயா? நான் சொல்றேன், நீங்க ஆஃப் பண்ணி நான் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறேன். ஆஃப் பண்ணு நீங்க வேலை சீக்கிரமா முடிச்சீங்கன்னா அது வந்து பார்க்கல. எங்க வந்து நீங்க பாட்டு இது பண்ணுங்க. மழைக்கு எத்தனை வாட்டி வந்தீங்க நீங்க? எங்களோட ஏரியா வந்தா எப்படா வந்தா? நான் எப்பவுமே தான் வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒழுக்கமா தண்ணி இருக்குமா? நான் இருக்கிறேன். கொஞ்சம் கடையை சேர்த்து கம்மியா. எப்படி நம்ம திமுக உடன்பிறப்பு எந்த அளவுக்கு பாசமா ரொம்ப மென்மையா தன்மையா பேசுறாருன்னு பாத்தீங்களா? எதனால இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மழைநீர் வடிகாலுக்கான பணி எந்த ஒரு சேஃப்டி பிரிகாஷன்ஸும் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்துலதான் சூளைமேட்ல பார்த்தோம் அப்படின்னா மழைநீர் வடிகால் சரியா மூடப்படாததுனால பெண் ஒருத்தவங்க அதுல விழுந்து இறந்து போனாங்க. இருக்கிறதுலே ஒரு மோசமான சம்பவம் அது. அதை தொடர்ந்து திரும்பவும் இந்த மாதிரி மழைநீர் வடிகால் திறந்தே கிடக்கு. 2-3 நாட்களாவே சென்னையில மழை பெஞ்சிட்டே வருது. இதுக்கு மேலேயும் சென்னையில வானிலை கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்ற மாதிரி தகவல்கள் சொல்லியும் மழைநீர் வடிகால் இந்த அளவுக்கு மூடப்படாம இருக்கு அப்படின்னா நாளை பின்ன ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் அதை கவர் பண்றதுக்காக போயிருக்காரு. அதை பார்த்த திமுக கவுன்சிலருடைய மகன் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு மோசமான அராஜகத்துல ஈடுபட்டிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா? நான் சொல்றேன், நீங்க ஆஃப் பண்ணி நான் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறேன். ஆஃப் பண்ணு. நீங்க கரெக்டா தான் வேலையை செய்யறீங்கன்னா எதுக்கு கேமரா ஆஃப் பண்ணும்? கேமரா ரோல்லயே இருக்கட்டுமே. ஏதோ பாருங்கப்பா, நாங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் வரோம், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வேலை முடிய போது, மக்களுக்கு இது நல்ல பணியா தான் இருக்கும்ன்ற மாதிரி நீங்க பொறுமையாவே சொல்லி முடிச்சிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு கோவம், இவ்வளவு ஆதங்கம்? அப்போ நீங்க ஒழுங்கா வேலையை செய்யல. நாளை பின்ன அந்த இடத்துல மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் போற போக்குல கையை நீட்டிட்டு சாரிப்பா தெரியாம நடந்து போச்சு, ஆக மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஆனா பாதிக்கப்படுறது யாரு? பொதுமக்கள் தான். எங்கேயோ ஒரு வாட்டி தெரியாம தப்பு நடந்தா ஓகே, இந்த மாதிரி தெரிஞ்சே நீங்க மழைநீர் வடிகால சரியா மூடாம இல்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்காம இருக்கீங்கன்னா மக்கள் எந்த நம்பிக்கையில உங்களை கவுன்சிலராகவும் எம்எல்ஏவாகவும் தேர்வு செய்யறாங்க? அதையும் தாண்டி கேள்வி கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு செய்தியாளரை தகாத வார்த்தைகள்ல நீங்க பேசுவீங்களா? முதல்வர் அவர்களே, நீங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்.
சென்னை மதுரவாயில்ல பார்த்தோம் அப்படின்னா ஓடும் அரசு பேருந்துல ஒரு கல்லூரி மாணவிக்கு மத்திய வேளாண் துறை விற்பனை அதிகாரி பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சிறுமி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்புனா நாங்க தான், எங்களை மிஞ்சி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னீங்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம திமுக உடன்பிறப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவுனா சொல்ற வார்த்தை என்ன? சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிறது தான். ராணிப்பேட்டை மாவட்டத்துல மேல் நோக்கி அப்படிங்கிற ஊராட்சியில எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலரை ஒதுக்குறாங்க. அதுக்கான ஒரே காரணம் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான். கவுன்சிலர் திமிரி ஒன்றியம் கலவை பக்கத்தில் மேல்நிலை கிராமம். இங்கே வந்து நேற்று முதலமைச்சர் திட்டத்திலேருந்து விளையாட்டு பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருளுக்கு நம்மளை கூப்பிடல, வார்டு நம்பரும் கூப்பிடல. நான் பிடிசி ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் யாருன்னே தெரிலன்றாரு. தெரியல, ஏங்க தெரியலனா தெரியாதவங்க உங்களாம் போடணும் அவசியமே கிடையாதுன்றார் பிடிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மூலிமா போகுது. நான் எஸ்சின்றதுனால எந்த நிகழ்ச்சியும் எனக்கு கோபத்தில் இது வந்து ரொம்ப கண்டிக்கிறோம். நாங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை நான் சரியா உபயோகிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு நல்ல வேலையை செஞ்சாலுமே கடைசியில அவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே கலந்துக்காத மாதிரி ஒதுக்குறீங்க. கேட்டா நீங்க என்ன பேசுறீங்க? சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிறீங்க. இதுதான் உங்க சமூக நீதியா? ஆமா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னீங்களே, இப்ப அந்த இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சான்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. நியாயப்படி இந்த மாதிரி என்ன பிரச்சனை நடந்தாலும் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தான் ஆளுங்கட்சிக்கு சொல்லணும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா கூட்டணி கட்சியில இருக்கவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? திமுகவோட இருக்கிறது கூட்டணி இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த டயலாக சொல்றப்பவே தெரிஞ்சிருக்கும் இது யாருன்னு. வேற யாரு? மக்கள் நீதி மையத்தின் தலைவரான சாரி திமுகவின் உடன்பிறப்பான திரு கமல்ஹாசன் அவர்கள் தான். உங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு புனிதமானதுன்னு நீங்க எம்பி ஆனப்பவே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்தியா அளவுலயும் சரி, தமிழ்நாடு அளவுலயும் சரி, மக்களை முட்டாளாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் போன 2 பேர் தான் ராகுல் காந்தி அவர்களும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய்.